எனது நல்ல நண்பர் எங்களது எருக்கம்பட்டியில் உள்ள பாடசாலையில் அவர் என்னை விட ஒரு பெரிய வாய்ப்பை பிடித்தார். 2-3 வருஷங்கள் முன்பும் நான் அட்வான்ஸ் லெவலுக்கு யாழ்ப்பாணம் போய்விட்டேன். அந்த காலப்பகுதியிலே அவர் எங்களது எருக்கம்பட்டி சென்ற பகுதியிலிருந்து தான் யூனிவர்சிட்டிக்கு எடுப்பட்டு போனார். அது தெளிவாக இதில் சொல்லியிருக்கார். அதில் என்ன விஷயம் என்றால், அவர் ஜிஏ வந்த முதல் நாள் என்னை கூப்பிட்டார். சகோதரி நீங்கள் வாங்க, நான் படித்த பள்ளிக்கூடத்தை போய் பார்க்கணும். அப்போ அந்த பள்ளிக்கூடம் அகதிகள் ஆமிக்காரர் இருந்து அகதிகள் இடம் அவங்க என்ன செய்வாங்க, ஸ்கூலில் கதிர மேசையை உடைச்சி தான் அப்படியான ஒரு இக்கட்டான நிலைமையில் அந்த பாடசாலை ஒரு இருந்த காலங்களில் அவர் தான் படித்த பாடசாலையை வந்து பார்க்க வேண்டும் என்று வந்தார். குறிப்பாக அவரது புத்தகத்தில் எனக்கு தரப்பட்டது ரிமார்க்ஸ். அவரது மொழியிலேயே அவர் சில பக்கங்களிலே என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை நான் சொல்லி மீதியை சொல்லிவிட்டேன். எருக்கம்பட்டி முஸ்லீம் மத்திய வித்தியாலயத்திலிருந்து 1965 பேராதனை பல்கலைக்கழகம் சென்றேன். அதாவது அக்காலத்தில் மன்னார் மாவட்ட பாடசாலையில் இருந்து மாணவனாக இருந்தேன். பல்கலைக்கழகம் சென்ற முதலாவது காப்போத்த உயர்ந்த வகுப்பு இருந்ததால் அப்போதைய பரீட்சை நிலையம் அன்றாபுரத்தில் இருந்தது. மன்னார் மாவட்டத்தில் கல்வி பயிலும் ஏனைய விடயங்களிலும் மிகவும் பின்தங்கிய மாவட்டமாக இருந்தது. எனவே அக்காலத்தில் நான் மன்னாரால் உருவாக்கப்பட்டவன் என்ற உணர்வும் அதன் காரணமாக எனது மாவட்டத்தை எப்படியாவது அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்ற உத்வேகமும் எனக்குள் இருந்தது. அவர் மன்னாரை மதித்தார், மன்னார் மக்களை மதித்தார், மன்னார் மாவட்டத்தை மதித்தார். மன்னாரின் வளர்ச்சியிலே அவர் அக்கறையாக இருந்தார். நீண்ட காலம் தூரதிருஷ்டியான சிந்தனையோடு இருந்தார். அவரது ஓய்வு காலத்தின் பின்னரும் கூட இந்த மாவட்டமும் மக்களும் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்பதிலே ஒரு வலுவான கவனமாக இருந்தார். அதிலே நாங்கள் அவரை போற்றி பாராட்ட வேண்டிய தருணங்களை நாங்கள் சிந்திக்க வேண்டியதாக உள்ளது. முஸ்லீம்கள் 1990ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்த போது முஸ்லீம் மக்களின் இடப்பெயர்வு என்பதை பற்றி குறிப்பிட்டுள்ளார். 1990 அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி விடுதலை புலிகள் முஸ்லீம் மக்களை வடமாகாணத்திலிருந்து வெளியேறும்படி கட்டளையிட்டனர். இந்த வெளியேற்ற கட்டளையானது எங்களது மாவட்ட நிர்வாகத்திற்கு பெரும் தலையடியாக மாறியது. மன்னார் மாவட்டத்தில் முஸ்லீம் மக்கள் ஏறக்குறைய 26% இருந்ததுடன் அவர்கள் மாவட்டத்தின் பொருளாதார அரசியல் துறைகளில் அதிக செல்வாக்குள்ளவர்களாகவும் இருந்தனர். நானும் முஸ்லீம் கிராமமான எருக்கம்பட்டி பாடசாலையில் கல்வி கற்றுத்தான் பல்கலைக்கழகம் சென்றேன். ஏனென்றால் வேறு யாரும் நாங்கள் படிச்சுட்டு தான் சொல்லியிருக்க மாட்டாங்க. முஸ்லீம் பள்ளிக்கூடத்தில் படித்தோன்னு சொன்னால் அது கூச்சமோ வெக்கமோ அல்லது தரக்குறைவோ சில நினைச்சிக்கலாம். நான் அப்படி சொல்லலை. இவர் திரும்ப ரிப்பீட்டட் சொல்கிறார். தான் பயின்ற கல்விக்கூடத்தை அவர் இதயத்திலே நிறுத்தி மீண்டும் மீண்டும் அந்த துயரமான சம்பவங்களின் போது அந்த மக்கள் பட்ட துன்பங்களை, தான் கற்ற கல்வி நிலையத்திற்கு ஏற்பட்ட பாதிப்புகளை நினைத்து வருந்துபவராக இருந்தார். எருக்கம்பட்டி பாடசாலையில் கல்வி கற்றுத்தான் பல்கலைக்கழகம் சென்றேன். வடமாகாணத்தில் மன்னார் மாவட்டத்தில் தான் முஸ்லீம் மக்கள் பெருமளவில் வாழ்ந்தனர். அத்துடன் எங்கள் சகல சமூகத்தினரும் மிகவும் ஐக்கியமாகவே வாழ்ந்து கொண்டனர். ஆக இன ஐக்கியத்துக்கு மிகவும் ஒத்துழைப்பாகவும் ஒத்தாசையாகவும் இருந்தார். இவர் தனது டைரியிலே எங்களது முன்னாள் அரசாங்க அதிபர் சொன்னது போல தன்னை ஒருவரும் பார்க்கவில்லை என்றும், ஆகவே பயத்தால் பார்க்கவில்லை என்றும், அவர்கள் நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் பார்ப்பதிலே சிரமப்பட்டார்கள் என்று. அதிலே மட்டும் அவரோடு நான் உடன்பாடில்லை. நான் டிஐடிக்கு மவுண்ட் லெவனியார் அவரை போய் சந்தித்தேன். மறந்துட்டார் கூட. ஏனென்றால் எனது நண்பர் இலங்கை நிர்வாக சேவை அதிகாரி இக்பால் சொல்கிறார். இக்பால் சித்தார்த்தன், மன்னார் ஆயர், ராயப்பு ஜோசப் பாண்டையர், அருட்படை தேவராஜ் அடிகளார் ஆகியோரும் என்னை பார்வையிட வந்தனர். இவர்களை தவிர பயங்கரவாத தடைச்சட்டம் கடுமையானதாக இருந்தபடியினால் பயத்தின் காரணமாக எனக்கு மிகவும் நெருங்கிய நண்பர்களும் உறவினர்களும் கூட என்னை சந்திக்கவும் உதவி செய்யவும் முடியவில்லை. திரும்ப சொல்கிறார், பயங்கரவாத தடைச்சட்டம் மிகவும் பயங்கரமாக இருந்தபடியால் நண்பர்களும் உறவினர்களும் கூட
பயத்தினால் ஒதுங்கி விட்டார்கள். நான் 2 காரியம் செய்தேன். ஏன்னா இந்த சபைக்கு சொல்லி காட்ட வேண்டும் என்று நான் டிஏடிக்கு போனேன். மவுண்ட் லேனியால் அவரை கதைச்சேன். அவர் விடுதலை ஆகும்போது அவர்தான் கூடவே வந்தேன். நான் பிரிவர் வாகனத்தில் வந்தேன். மதவாட்சியிலிருந்து இறங்கிய போது அவர் என்ன கூப்பிட்டார், சபரி என்னோட வாகனத்தில் வாங்கன்னு. அவரை கூட்டிக் கொண்டு நான் வந்த மன்னார். ஆகவே உங்களை யாரும் கைவிடவில்லை, கைவிட நினைக்கவும் இல்லை, கைவிட போவதும் இல்லை என்பதை நான் இந்த சந்தர்ப்பத்தில் சொல்லி காட்ட விரும்புகிறேன். மற்ற இவர் துன்பகரமான நிகழ்வு நடந்தது. அது சம்பந்தமாக நாங்கள் பெரிதாக தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அப்போது அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம், சப்ரதீன் அந்த டிரைவர் என்னோட எதுவுமே கலைக்க மாட்டான், என் வைஃப் மட்டும் சாப்பாட்டை கொடுப்பான், கொண்டு வருவான், சபை பாட்டுகள் மட்டும்தான் போடுவான், வேறு ஒன்றும் போட மாட்டான். எந்த விதமான சந்தேகப்படக்கூடிய தேவையும் எனக்கு இருக்கையில் அவர் அழாமல் சொல்கிறார், இப்படி செய்து போட்டாங்க. ஆகவே அவரோட கடவுள பக்தியும் அவருடைய தியானமும் அவரை வணக்க வழிபாடுகளும் அவரை காப்பாற்றி மிக குறிப்பிட்ட காலத்திலேயே அவரை அந்த கொடுமையான அதாவது வருஷ கணக்கில் பிஜிஏல கொல்லப்பட்டிருக்கிற பிஜிஏல சொல்கிற உங்களுக்கு தெரியுமா தெரியாது,